தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இந்திய பிரதமருடன் பாசில் ராஜபக்ஷ இன்று சந்திப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடுவோரின் வங்கிக் கணக்குகள் உடனடியாக முடக்கப்படும். மத்திய வங்கி ஆளுநர் அதிரடி அறிவிப்பு. இன்றைய வானிலை தொடர்பான விவரங்கள். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள கணிசமான அதிகரிப்பு. எரிவாயுவின் தரம் தொடர்பில் இன்று முதல் ஆராய நடவடிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினரான பின்னர் சட்டக்கல்லூரி சென்ற மஹிந்த எதிர்க்கட்சி முன்வைத்துள்ள கோரிக்கை. சிலிண்டர்கள் வெடித்ததை எனக்கு காட்டுங்கள், சவால் விட்ட திஸ்ஸகுட்டியாராட்சி. லிட்ரோ நிறுவனம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. ஹெல்மெட்டின் உதவியுடன் சமைக்கும் இலங்கை பெண்கள். பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிய போலீஸ் அதிகாரி. தொடர்பான விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ இந்திய நிதியமைச்சரை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறைமையில் பணத்தை பெற்று விநியோகிக்கும் நபர்களது வங்கிக் கணக்குகள் உடனடியாக முடக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் எச்சரித்துள்ளார். ட்விட்டர் பதிவு ஒன்றில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ள அவர், வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தங்களது பணத்தை சட்ட ரீதியான முறைமைகளில் மட்டுமே பரிமாறுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல், ஊவா, மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என பார்க்கப்படுகிறது. நாளாந்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் புத்தாண்டு கால பகுதியில் பொருட்கொள்வனவில் ஈடுபடும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறையினை உரிய வகையில் பேணுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டை முடக்குவதற்கு இதுவரையில் எவ்வித தீர்மானமும் எட்டப்படவில்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினத்தில் 744 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்கள் அனைவரும் புதுவருட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரையில் கோவிட் தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,64,733 அதிகரித்துள்ளது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் சமையல் எரிவாயுவினை துறைமுகத்திற்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் கப்பலில் வைத்தே அதன் தரம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை இன்றைய தினம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முன்னர் சமையல் எரிவாயு மற்றும் அதன் கொள்கலன்கள் குறித்து அதனுடன் தொடர்புடைய நிறுவனத்தினால் இன்று முதல் ஆராயப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இதுவேளை நேற்றிரவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவற்றின் பல்வேறு வெடிப்பு சம்பவங்கள் தலவாக்கலை, திம்புள்ள, நிட்டமுவ, திகாரி ஆகிய பகுதிகளில் பதிவாகியுள்ளன. எனினும் இந்த வெடிப்பு சம்பவங்களில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதுவரை பதிவான வெடிப்பு சம்பவங்களில் சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். சமையல் அடுப்புகள் மற்றும் எரிவாயு குழாய்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டக்கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகங்களில் கற்றல் நடவடிக்கைகளை தொடர சந்தர்ப்பம் வழங்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல நாடாளுமன்றில் நேற்றைய தினம் கல்வி அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டக்கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகம் ஒன்றில் கற்றல் நடவடிக்கைகளை தொடர்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கல்வி தகைமையை அதிகரித்துக் கொள்ள இவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். 1970களில் நாடாளுமன்றில் அங்கம் வகித்த சில உறுப்பினர்களுக்கு சட்டக்கல்லூரியில் அனுமதி வழங்கப்பட்டது எனவும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நுழைவுத் தேர்வு இன்றி சட்டக்கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
முன்னாள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் சேம் விஜயசிங்கவினால் இந்த நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது என அவர் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டின் தற்போதைய பிரதமரும் அந்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ சட்டக்கல்லூரியில் கற்க சந்தர்ப்பம் கிடைத்தது என லக்ஷ்மண் கிரியல்ல தொடர்ந்தும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பதாக தவறான ஒரு செய்தி பரவுவதை நான் அமைதியாக அவதானித்துக் கொண்டிருந்தேன். நான் சவால் விடுக்கின்றேன். முடிந்தால் எனக்கு காட்டுங்கள், எரிவாயு சிலிண்டர் எங்கு வெடித்தது? எங்குமே எரிவாயு சிலிண்டர் வெடிக்கவில்லை. எரிவாயு அடுப்புதான் வெடிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது சராசரியாக வயிற்று வலியாக இருக்கும் போது கால்வலி பற்றி பேசுவதை போன்ற ஒரு செயல். ஆகவே நான் மிக தெளிவாக ஞாபகமூட்ட விரும்புகிறேன். எரிவாயு கலவையில் பிரச்சனை இல்லை என மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள். எரிவாயு சிலிண்டரில் பிரச்சனை இல்லை என கூறுகின்றார்கள். ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் நன்றாக தெரிகிறது எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கவில்லை. உண்மையாகவே இந்த பிரச்சனை எரிவாயு அடுப்பில் தான் உள்ளது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது பரிசோதனை செய்ய வேண்டியது எரிவாயு தொடர்பாகவோ எரிவாயு சிலிண்டர் தொடர்பாகவோ அல்ல. எரிவாயு அடுப்புகள் தொடர்பாக தேடி பார்க்க வேண்டும். தற்பொழுது சந்தைக்கு வரும் புதிய அடுப்புகளில் மேலாக ஒரு கண்ணாடி உள்ளது. அப்படியான பாதுகாப்பு கண்ணாடிகள் மிகவும் விலை அதிகமானவை. இப்படியான பாதுகாப்பு கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட அடுப்புகளை இன்று சந்தையில் குறைந்தது 2000, 3000, 6000 ரூபாய்க்குள் கிடைக்கின்றன. ஆகவே சிலவேளை இவ்வாறான அடுப்புகள் மிகவும் குறைந்த தரமுடையதாக இருக்கலாம். நாம் அனைத்து இடங்களிலும் வெடிப்பு சம்பவங்களை பார்த்து எரிவாயு அடுப்புதான். ஆகவே இந்த பிரச்சனை எரிவாயு சிலிண்டரிலோ எரிவாயுவிலோ இல்லை, எரிவாயு அடுப்பில் தான் உள்ளது என ஏனேமால் சிந்திக்க முடியாது. ஆகவே இவை அனைத்தையும் அரசியல் லாப நோக்கத்திற்கு எடுத்துக்கொண்டு ஒரே வரிசையில் செல்வதால் தான் பிரச்சனை. எமது நாட்டின் நிலை என்று அதுதான். யாராவது ஒன்றை கூறினால் அதனை பெரிதுபடுத்துவது. இளைஞர்களும் அப்படித்தான், ஊடகங்களும் அப்படித்தான். ஆகவே அறிவுபூர்வமாக சற்று வேறு விதத்தில் யோசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார். சவர்க்கார நீர் போன்ற முறைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களை சோதனை செய்ய வேண்டாம் என லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் நுகர்வோரை எச்சரித்துள்ளது. அண்மை காலமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினமும் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இது குறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதியால் சிறப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே சவர்க்கார நீர் போன்ற முறைகளை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர் சோதனை செய்ய வேண்டாம் என லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனம் நுகர்வோரை எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் பல பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கமைய தற்போது பாதுகாப்பிற்காக பெண்கள் ஹெல்மெட் பயன்படுத்த பழகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஹெல்மெட் பயன்படுத்திய நிலையில் சமையலில் ஈடுபடும் பெண்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதற்கமைய பலப்பிட்டிய வத்துகேதர பிரதேச வீடொன்றில் பெண் ஒருவர் ஹெல்மெட் பயன்படுத்தும் புகைப்படம் ஒன்று வெளியாகி உள்ளது. மாத்தரை பண்டாரவதி பிரதேசத்தில் காணி தகராறு காரணமாக பெண் ஒருவரும் அவரது குழந்தையும் போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் அவரது மனைவியினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த பெண் தற்போது கம்புருப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தலை மற்றும் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக சிகிச்சைக்காக இன்று மாத்தரை பொது வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் குறிப்பிட்டார். காயமடைந்தவர்கள் அதே பிரதேசத்தை சேர்ந்த 38 வயதுடைய தாய் மற்றும் அவரது 14 வயதுடைய மகன் என தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் காணி ஒன்றில் கழிப்பறைக்காக குழி தோண்டிய சம்பவம் தொடர்பில் வாய் தகராறு நீண்ட தூரம் சென்றமையினால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் முறைப்பாடுகளை போலீசார் ஏற்கவில்லை என காயமடைந்த பெண்ணின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.